வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஈரோட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களை விரட்டியடித்த மக்களால் பரபரப்பு. போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் 6 மாதத்திற்குள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் பிப்ரவரி மாதத்திற்குள் தேர்தல் முடிவடைக்கப்படும் என்று தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது. மேலும் 2 நாள் பயணமாக கோவை மற்றும் ஈரோட்டிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றுள்ளார். கோவையிலிருந்து ஈரோட்டிற்கு செல்லும் வழியில் தற்பொழுது அப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளனர். முதலில் EVKS இளங்கோவன் அவர்களது மகன் உயிரிழந்தார். அதற்கு பிறகு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றியடைந்த கையோடு டெல்லிக்கு சென்று டெல்லியில் இருந்து திரும்பி வரும்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது இருந்து தற்பொழுது வரை எங்களது பகுதியில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கவில்லை என்றும் எந்த ஒரு வசதியும் செய்ய தரவில்லை என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி ஆட்சிகளும் தற்பொழுது ஈரோட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டது என்றும் எங்களுக்கு சரியான MLA தேர்வு செய்தோம் நீங்கள் சொன்ன பிரச்சாரத்தின் அடிப்படையில். ஆனால் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த ஒரு நலனும் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் திமுக கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளருக்கு நாங்கள் வாக்குகளை செலுத்த மாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். மேலும் ஸ்டாலின் அவர்கள் செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டி அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அவர்களது காரை வழிமறித்துள்ளனர். மேலும் இந்த இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கு மீண்டும் சீட் வழங்காமல் திராவிட முன்னேற்ற கழகமே இந்த இடைத்தேர்தலை சந்திக்க உள்ளதாகவும் இதனால் அப்பகுதி மக்கள் நிச்சயமாக வளம் பெறுவார்கள் என்றும் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இது திடீர் எடுத்த முடிவா அல்லது காங்கிரசிடம் பேசி எடுத்த முடிவா என்று தெரியவில்லை. இதனால் காங்கிரஸ் கூட்டணி உடைவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவிற்கு காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்டது தான். ஏற்கனவே EVKS இளங்கோவன் அவர்களது குடும்பம்தான் தொடர்ச்சியாக வெற்றியடைந்தது. இப்பேற்பட்ட சூழலில் திமுக இந்த தொகுதியை தனது கோட்டையாக மாற்றிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளை இந்த பதிவிற்கு செய்துள்ளது. இதனால் நிச்சயம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வருவதற்கு முன்பாக 2 நாட்கள் எதற்காக ஸ்டாலின் அவர்கள் அங்கு தங்க வேண்டும், ஈரோடு தொகுதியை தனது வசம் பயன்படுத்தி கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த தந்திரமா என்ற பல்வேறு விமர்சனங்களும் எழுப்பப்படுகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதத்திற்குள் முடிந்துவிடும் என்றால் நிச்சயம் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக யார் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் EVKS இளங்கோவன் அவர்களது கடைசி மகன் சம்பத் அவர்கள் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திமுக போட்டியிட்டால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.